ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி உப்புமா. ரொம்ப டேஸ்ட்டான இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பயனுள்ள குக்கிங் வீடியோக்களை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். மீந்து போன இட்லியை வச்சு ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்ச சுவையான இட்லி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வானல் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் நான் துவரம்பருப்பு போடுறேன். நீங்கள் கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். எந்த பருப்பு இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். எங்கள் வீட்டில் துவரம்பருப்பு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். நல்லா அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் இது நல்லா கிண்டி விடுவோம். அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக. அப்போ தான் கலர் நல்லா எடுத்து கொடுத்து குழந்தைங்க பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பசங்களை சாப்பிட வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இட்லி நைட்டு மிந்து போன இட்லியை இந்த மாதிரி உதிரி உதிரியாக நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு அதிகமாக போடாதீங்க, கொஞ்சமாக போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. அதிகமாக போனால் இதாக இருக்கும். அதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச அந்த பருப்பில் இந்த உதிரி இட்லியை சேர்த்துடுறோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விருப்பமான இட்லி உப்புமா ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.